இல்ல, நீதான் இது எல்லாத்துக்கும் காரணம். நான் உன்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்ணேன்னு என் மேல இருக்கிற கோவத்தை என் பொண்ணு மேல காமிச்சிருக்க. அண்ணி, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா அனுவர் நான் ஏதோ பண்ணிட்டேன்னு மட்டும் சொல்லாதீங்க. அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லு. என் பொண்ணு என்ன படி தோணுச்ச? அண்ணி, உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கே புரியும். அனுக்கு முதல்ல ஆபரேஷன் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நானே எல்லாத்தையும் சொல்றேன். இல்ல, நீயும் புருஷனும் சேர்ந்துதான் ஏதோ ஒரு விஷயத்தை கிட்ட மறைக்கிறீங்க. அனி, என்ன நடந்து திரும்ப நீங்க மாதிரி பேசுறீங்க? என்ன நடந்ததுன்னு சொல்ல வராரு, நீ அவர் சொல்ல விடாம தடுக்கிற. அப்படி என்னதான் ஆச்சு? அண்ணி, அனுக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் நடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இத பத்தி பேசிக்கலாம். இங்க பாரு, அவளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணுனா நான் உங்க யாரையுமே சும்மாவே விட மாட்டேன். நீங்க இப்படி மனசாட்சி இல்லாத கொலைகார கூட்டமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தனோ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. பெத்த பொண்ணு நினைச்சு வருத்தத்துல பேசிட்டு இருக்கேன்னு பொறுமையா இருந்தா நீ எல்லாம் மீறி போயிட்டே இருக்க. அம்மா, யார் மேல என்ன பழி போடுற? பெத்த உன்னை விட அனு மேல அவ பாசம் அதிகமா வச்சிருக்கா. அவளை பார்த்து நீ என்ன வார்த்தை கேக்குற? இதெல்லாம் சரியில்லை சொல்லிட்டேன். அம்மா விடு. அம்மா, அவங்க அனுவை நினைச்சு பதட்டத்துல பேசிட்டு இருக்காங்கம்மா. எனக்கு என் குழந்தை வேணும். அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. கடவுளே, கடவுளே, குழந்தை கோப்பாட்டு. அண்ணி, அண்ணி, அண்ணி சொன்ன கேளுங்க அண்ணி.